الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد எனர்மை இஸ்லாமிய உறவுகளை இஸ்லாத்தினுடைய மிகச்சிறந்த பண்புகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். மஹாசினுன் யதமையஸு பிஹல் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு இருக்கின்ற மிகச்சிறந்த சிறப்பம்சங்களை பற்றி பார்ப்பது மிகச் சிறந்தது என கருதுகிறேன். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமாக ஒரே ஒரு இறைவனை நாங்கள் ஒருமித்து ஒற்றுமையாக, ஏழை பணக்காரன் சமூக வேறுபாடுகளின்றி ஒரே ஒரு இறைவனை நாங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வணங்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சிறப்பை இஸ்லாத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்சானியத் என்று சொல்லக்கூடிய மனித நேயத்தை, இறைவனை வணங்குகிற விடயத்தில் நாங்கள் அனைவரும், எல்லா மனிதர்களும் ஒரே வகையானவர்களே, எங்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசம் இல்லை. அதே மாதிரி ஒரே ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்ற உயர்ந்த சிறந்த மிகச்சிறந்த சிறப்புகளை இஸ்லாம் உள்ளடக்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மனிதருக்கு மத்தியிலே வேறுபாடு இல்லாமல் வாழ வேண்டும் என்ற விஷயத்தை மட்டுமல்லாமல் அனைத்து உயிரினங்கள் மீதும் மிகவும் இரக்கமாக அவருடைய உரிமைகளை கொடுத்து அதற்குரிய கொடுக்க வேண்டிய விடயங்களை எங்களுடைய கவனத்தில் கொண்டு நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது. மிருகமாக இருந்தாலும் சரி, ஆடு மாடு ஒட்டகங்களாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, அதோடு நாங்கள் இரக்கமாகவும் அவருடைய உரிமைகளை மதித்தும் நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த உலகத்திலே சாந்தி சமாதானத்தை இஸ்லாம் வாழ வைக்க சொல்லுகிறது. நீதியை நிலைநாட்டி சமுதாயத்துக்கு மத்தியிலே ஒற்றுமை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை உயர்த்தி மனிதர்களுக்கு மத்தியிலே, உலக வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் மத்தியிலே சாந்தியும் சமாதானமும் என்ற வாழ்க்கை, சக வாழ்க்கையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெண்ணுரிமை சம்பந்தமாக பெண்களுக்கு உரிமை வழங்கப்பட வேண்டும். பெண்களுடைய உரிமையை பறிக்கப்பட்டு வாரிசுரிமை சொத்து இல்லாமலாக்கப்பட்டு வெறுமனே இன்பங்காண்கிற ஒரு பொருளாகவே, இன்பப் பொருளாக, வியாபார பொருள் போன்று காணப்பட்ட அந்த பெண்கள் பற்றிய சிந்தனையை மாற்றி பெண்களுக்கான உயர்ந்த உரிமையை கொடுத்த இஸ்லாம் இதன் மூலமும் மிகச் சிறப்படைகிறது என்ற விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இஸ்லாத்தினுடைய மிகச்சிறந்த இஸ்லாம் ஏனைய மதங்களை விட மிகச்சிறந்த மார்க்கமாக இருக்கிறது. அந்த இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்கள் உண்மையாக சொல்லப்பட்டால் மக்கள் அனைவரும் இஸ்லாத்தின் பாக்கம் சாரசாரையாக நுழைவார்கள் என்ற விடயத்தை ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொள்ளும் பொழுது, வல்லாஹி லவ் அரஃபஹு الناس اليوم ولو عرفه العالم على حقيقته, இன்றைய மக்கள் அறிந்து கொண்டால், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இஸ்லாத்தினுடைய ஹக்கீகத், உண்மையான நற்பண்புகளை, நல்ல விடயங்களை, சிறப்புகளை தெரிந்து கொண்டால், லதஹலு ஃபீஹி அஃப்வாஜா அல்யௌம், கூட்டம் கூட்டமாக இன்று இஸ்லாத்தில் நுழைந்து விடுவார்கள். கமா தஹலு ஃபீஹி அஃப்வாஜன் பஅதமா ஃபதஹல்லாஹு அலா நபிஹி மக்கத, மக்கா வெற்றியின் போது மக்கள் எவ்வாறு இஸ்லாமிய மார்க்கத்தில் சாரை சாரையாக நுழைந்தார்களோ, அதே மாதிரி இன்றைய நாள் இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்கள் சொல்லப்பட்டால் நிச்சயமாக மக்கள் மார்க்கத்தில் இஸ்லாத்தில் நுழைவார் என்ற விடயத்தை
ஷேக் பின்பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டு உண்மையிலே இஸ்லாத்தினுடைய நற்சிறப்புகளை அடைந்து விளங்கி அதன்படி நடக்கிற நன்மக்களாக அல்லாஹு தலைவன் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.